அதிமுகவில் செங்கோட்டையன் மூலம் மீண்டும் ஒரு கலகம் வெடித்திருக்கும் நிலையில் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க அவர் விதித்த கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். குடியரசு துணைத் தலைவர் சி. ராதாகிருஷ்ணனை சந்திக்க செல்வதாக கூறினாலும் உண்மையில் அமித்ஷாவை சந்திக்கவே எடப்பாடி டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையன் உடன் தினசரி பேசிக் கொண்டிருக்கிறேன். சசிகலா, செங்கோட்டையனை விரைவில் சந்திப்பேன். அந்த நல்ல நிகழ்வு உறுதியாக நடக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கையை செங்கோட்டையன் சொன்ன பிறகு எனது கருத்தை சொல்வேன் என முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக தலைவர் விஜயின் அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நிஜம்தான். ஆனால் அந்த தாக்கம் எந்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தேர்தல் முடிவுகளை பொறுத்துதான் கூற முடியும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். யார் அரசியலுக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் என்பது மிக தெளிவான ஒன்று. அதனால் எல்லோரும் திமுகவை தான் விமர்சனம் செய்வார்கள் என திமுக எம்.பி. கனிமொழி கூறியுள்ளார். தமிழக தலைவர் விஜய் திமுக மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வைத்து வருவது பற்றிய கேள்விக்கு கனிமொழி இவ்வாறு பதில் அளித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் நேற்று முன்தினம் தொடங்கினார். இந்நிலையில் அதிமுக தலைவர்கள் படங்களை தமிழக கட்சியினர் உபயோகிப்பது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதே நேரத்தில் எம்ஜிஆர், அண்ணா படத்தை வைப்பதால் மட்டும் அந்த ஓட்டுகள் விஜய்க்கு போகாது என்று ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயின் அரசியல் வருகை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை பாதித்திருக்கிறதோ இல்லையோ, அதிமுகவையும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாகி உள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் ஒரு பக்கம் செங்கோட்டையன் எப்படியாவது அதிமுகவை நீக்கப்பட்டவர்களை சேர்க்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுவை ஏற்று தேர்தல் ஆணையம் கடிதம் வழங்கியுள்ளதாகவும் அவரிடம் தான் கட்சியின் பெயர், சின்னம், கொடி ஆகியவை உள்ளதாக கூறியிருக்கிறார் பாமகவின் செய்தி தொடர்பாளரான வழக்கறிஞர் பாலு. மேலும் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே பாமக சார்பில் போட்டியிட முடியும் என கூறியிருக்கிறார். பாமகவின் கொடியும் சின்னமும் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் சொந்தம். இந்த கடிதம் பாமக என்ற பெயரில் வந்தது. அவர்களின் திருட்டுத்தனத்தால் அங்கு சென்றுள்ளது. அவர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு முகவரியை மாற்றியதால் இந்த கடிதம் அவர்களுக்கு சென்றுள்ளது என தெரிவித்துள்ளார் ராமதாஸ் ஆதரவாளரான பாமக எம்.எல்.ஏ. அருள். சென்னை மூலக்கொத்தளம் அலங்கார முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி திருவிழாவையொட்டி பெண் பக்தர்கள் சிக்கனையும் முட்டையையும் சமைத்துக் கொண்டிருந்த போது சிக்கன் 65 பொரித்து அசத்தினார் முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார். இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. வக்பு திருத்த சட்டம் தொடர்பான சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு இஸ்லாமியர்களின் மத உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின்.